ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ தம்பி வந்ததுனால இண்டிபெண்ட்டாக வந்து இங்கே ஊரில் வந்து மேனேஜ் பண்ணணும். அதனால் வேலை, இது வீட்டோட வேலை, அவனை பார்த்துக்கிறது இப்படியே வந்து ரொம்ப பிஸியாகவே போயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை கூட செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம எங்கேருந்து தான் விலாக்லாம் போடுறது, ஒரு குக்கிங் வீடியோ எதுவுமே போட முடியல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு சடனாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து எனக்கு நிறைய புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. என்னோடய பழைய வீடியோஸ் வந்து பார்த்து ரொம்ப அவங்களோட கமெண்ட்ஸ், அவங்க சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இப்படி ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்காக வந்து இந்த ஹாப்பி மூமெண்ட், இந்த ஹாப்பி டேயோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே ரெடி ஆகிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? எங்கன்னா வந்து குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்னா, தம்பி வயிற்றில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு வந்து முருகர் கோயில் போகணும்னு ஒரு இருந்துச்சு. அது குன்றத்தூர் முருகர் கோயில் தான் போகணுன்னு. என்னென்னா, வயிற்றில் பேபி இருக்கும்போது வந்து நம்ம வந்து மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, தம்பி பிறந்த அப்புறம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து போகவே முடியல. ஊரில் இருந்துட்டோம். ஸோ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்தோம். இன்றைக்கி தான் நேற்று நைட் சடனாக என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், இன்றைக்கி வந்து கோவில் போகலான்னு சொல்லிட்டு. பயங்கர ஹாப்பி. நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ முந்தின நாள் நைட்டு தான் நான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, எனக்கு ஆல்மோஸ்ட் விடிய காலையில் 3:30 4 வரைக்கும் தூக்கமே இல்லை. ஸோ 7 o'clock ஏஞ்சி எல்லாரையும் எழுப்பி விட்டு எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து சரின்ட்டு மேகியே செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் தான் ரெடி ஆகிட்டு கிளம்புறோம். ஸோ ஒருத்தியோட அலப்புற தாங்கலை. ஸோ ரெடி ஆகிட்டே இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சாரீ கட்டியிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ தான் சாரீ கட்டணும் அன்றைக்கி தான் நான் வந்து ஒரு பொண்ணு மாதிரி தெரிகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். பூவெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டேன். எனக்கே ரொம்ப அழகாக ஃபீல் ஆச்சு. ஸோ பயங்கர மழை. முந்தின நாள் பார்த்திங்கன்னா பயங்கர மழை. நைட் ஃபுல்லாக மார்னிங் வரைக்கும் மழை. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கோவில் மூடிடும் டைம் ஆகிடுச்சு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் தம்பியை கையில் வச்சதோடு சரி, மற்றது ஏதாச்சும் எடுத்து பேக் பண்ணுவாருன்னு பார்த்தா தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு விட்டுட்டாரு. என்னதான் நம்மள இப்போ எல்லாரையும் ரெடி பண்ணாலும் கடைசி நிமிஷத்தில் இந்த பேக் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே நான் இங்கே அவசரமாக பேக் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள், ஒருத்தன் காது வழியாக வெளியே ஓடிட்டுருக்கான். அவனை ஒரு சைட் பிடிக்க, பேக் ஒரு சைட் பேக் பண்ண, எங்கடா நம்ம லேட் ஆகுது, போய் கோவில் இது முடிகிறோமோன்னு அவசரமாக எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மாமியாருமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நாத்தனார் வீட்டில் இருக்காங்க. குழந்தை பிறந்திருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ 1.5 month பேபி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிறதுக்காக மாமியார் அங்கே இருக்காங்க. அவங்களுக்குமே கோவிலுக்கு குன்றத்தூர் கோவில் போகணும்னு ஆசை. அதனால் அவங்க அங்கேருந்து பாதி தூரம்னால அவங்க பஸ்ஸில் வராங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா தான் கோவில் போயிட்டு அப்படியே நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் தான் பிளான் இன்னைக்கு. எப்படி தாங்க சமாளிக்கிறீங்க? ஒரு குழந்தை இருக்கும்போது தெரியல, இவன் 2 பசங்க இருக்கும்போது இந்த வாழ்த்தனை பண்ணுறான் பாருங்கள். ஒன்று விட மாட்டான். பேகு பிடிச்சி இழுக்குவான், சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்குமே அவர் கூடவே இருக்கணும். சாப்பிடும்போது முக்கால்வாசி மடியில் தாங்க. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 9 o'clock வரைக்குமே மழை தூரிட்டே தான் இருந்துச்சு. போகலாமா வேலவான்னு ஒரு டபுள் மைண்ட்லேயே இருந்தார். நான் என்ன ஆனாலுமே இன்றைக்கி போயே ஆகிறோம். ஏன்னா எப்போ பிளான் பண்ணாலும் அது போகவே முடியல. அதனால் கண்டிப்பாக போயே ஆகணுன்ற மைண்டில் இருந்தோம். மழையே வந்தாலுமே அதுக்கு தான் ஃபுல் பிளாங்கெட், ஸ்வெட்டர் எல்லாமே அவனுக்கு தம்பிக்கு பேக்கப் நான் எடுத்துக்கினேன். ஒரு வழியாக கோவில் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டு மாமியாரை போய் பிக்கப் பண்ணிட்டு வர அவர் கிளம்பிட்டார். ஸோ அப்படியே லைட்டாக நம்ம கொஞ்சம் கோவிலில் வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து 2nd மொட்டை இங்கே வந்து போட்டோம். 2nd இல்லை 3rd மொட்டை. அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா அவளுக்கு மொட்டை போடுறதுக்குள்ளே அந்த பாடுங்க 3 பேர் சேர்ந்து பிடிச்சாங்க. அது இல்லாமல் நாங்கள் 2 பேர் ஆனாலும் மார்க்கு 2nd. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதான் நம்ம 9th to 12 monthக்குள்ளே தெரியாத வயசில் மொட்டை அடிச்சிட்டா பரவாயில்ல. ஒரு வயசு தாண்டிடுச்சுனாவே பிடிச்சி மொட்டை அடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. அவருக்கு வேறு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. முடி வேறு ரொம்ப பயங்கரமாக இருந்தனால ப்ளோ பண்ண அவன் ஐஸ் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மாமியார் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ என்ட்ரன்ஸே நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்படியே நேரில் நிஜமாகவே முருகர் வந்து நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே.
எனக்கு வந்து தம்பி வயித்துல இருக்கும்போதே எனக்கு வந்து அப்பப்போ முருகர் வந்து கனவுல வருவார். ஸோ நமக்கு வந்து பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னை சுற்றி என்னோடய நாத்தனார், என்னோடய ஹஸ்பண்ட் கூட அப்பப்போ ஏதாச்சும் இது மாதிரி ரிலேட்டடாக கனவு வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க தம்பி வயித்துல இருக்கும்போது. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பாய் பேபி தான் பிறக்கும் அப்படி தோணும். ஒரு மாதிரி முருகரே வந்து பிறந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தம்பி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போன ஒரு ஃபீல் இருக்கும். தம்பி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு மாதிரிங்க சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலு. அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான். நான் அவ்வளோவா கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன். பயங்கர கூட்டம். மோஸ்ட்லி டியூஸ்டேஸ் அப்படி தானே முருகர் கோவில் கூட்டமாக இருக்கும். பார்த்தா வீக்கெண்டுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இவ்வளோ சுத்தமாக அடக்கவே முடியலங்க. இங்கே ஏறுதுன்னா அங்கே ஏறுதுன்னா ரொம்ப 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 சேஷ்டை. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சுத்தமாக சொல் பேச்சு கேட்குறதே கிடையாது. நம்ம சொல்கிறோமே அதுக்கோசரமே அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பசங்க. இதில் 2 சைடுமே அவன் ஒரு பக்கம் அழுக, இவ ஒரு பக்கம் வால்தனம் பண்ண சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போய் முருகரை பார்க்க போகிறோம். வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா நான் வந்து ஓகே நான் தெரியாமல் தூரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். என்னங்க இது வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம சாமி கும்பிட்றதில்ல இல்லையா? நம்ம சாமியும் கும்பிடுவோம், நம்ம வீடியோ எடுப்போம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை நம்மளோட அப்புறமா நம்மளோட மெமரியாக பார்த்துக்கிறதுக்காக நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதுக்குள்ளே அந்த ஐயர் சாமி வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்க, வந்தீங்கன்னா சாமி கும்பிடுங்க, டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எப்போதான் தோணுச்சு என்னடா இது நம்ம டிவிலாம் முருகர் பாட்டெல்லாம் போட்டால் அதிலலாம் சாமியோட வீடியோலாம் காமிக்கிறாங்க. அப்போல்லாம் மட்டும் வீடியோ எடுத்தால் ஓகேவா, அப்போல்லாம் சாமியை வீடியோ எடுக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க. நம்ம வீடியோ எடுத்த மட்டும் கத்துறாங்க. சரி ஓகே, மாமியார்லாம் இருந்தாலும் ரொம்ப அடக்கமாக மெயின்டைன் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் கேட்டுகிட்டே வந்திருப்பேன். நான் சாமி மட்டும் கும்பிடல உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்குறாரு. எனக்கு வந்ததே சாமி கும்பிட்றதுக்காக தான். சரி இவருக்கெல்லாம் எதுக்காக நம்ம ப்ரூவ் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் அந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக பிரசாதம், பயங்கர பசி, மேகியெல்லாம் சாப்பிட்டா இப்போலாம் ஃபீட் பண்ணுறதுனால 24/7 பசி எடுத்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது புளியோகரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நிப்பேட்டு, லட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. சரி நாங்கள் புளியோகரை வந்து வாங்கிட்டோம். புளியோகரை, நிப்பேட்டு, லட்டு நாத்தனார் வீட்டுக்கு பசங்களாம் போய் சேர்ந்து சாப்பிட்றோம் சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் வந்து புளியோகரை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மாமியாரும் அவங்களும் கிளம்பிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா பைக்கில் வரும்போது நான் வண்டியில் மேலே படிக்கட்டு இல்லாமல் மேலே இந்த வழியே கூப்பிட்டு வந்துட்டார். நான் ஸ்லிப்பர் போட்டு மேலே வந்துட்டேன். சரி இவர் என்ன சொன்னார், கீழே நீ படிக்கட்டு இறங்கி வந்து நான் அம்மாவை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னவர். நான் பார்த்தா ஸ்லிப்பர் போட்டுட்டு படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கோவில் என்னையே பார்க்குறாங்க. இது என்னடா இது நம்ம படிக்கட்டில் ஸ்லிப்பர் போடக்கூடாதுல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி வந்து கிளம்பி வந்தாச்சு. வந்த உடனே 2 பேரை பாருங்கள், நாத்தனார் பையனும் இப்போ நக்ஷாவும் வாழ்த்தனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் அவங்க பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தினேஷும் நாத்தனாரும் அவங்க பாட்டு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பியும் ஒரு வழியாக தூங்கிட்டான். ஸோ நைட் ஃபுல்லாக எனக்கும் தூக்கத்தில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டா டிவியெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் மாமியார் சுட வடை, டீ எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்ல. யாராச்சும் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். 2 பேரும் இவங்க 2 பேரும் நான் ஒரு வடை நீ ஒரு வடை, சாப்பாடே சாப்பிடல. 2 வடை சாப்பிட்டோன்னே கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே போட்டி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிராஃபிக்கில் வீட்டை வந்து சேர்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் தம்பியை கொடுத்துட்டு, அவனுக்கு வேறு பயங்கர கோல்ட் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நெப்லைஸை வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு பார்த்தா ஒருத்தி வந்துட்டான். அவள் தூக்கத்துலேயே இருந்தாங்க. வண்டியில் ஃபுல்லாக தூங்கி விழுந்துட்டு இருந்தா. நானும் போனோடனே தூங்கிடுவான், நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும், நம்ம கொடுக்குற ட்ரெஸ்ஸே போடல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ளே பாவம் அவருமே அவங்க வேறு இருக்க சொன்னாங்க. நாளைக்கு காலையில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். இவ பார்த்தா இருக்க இன்னும் லேட் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் மேடம் பார்த்திங்கன்னா நைட் 10 o'clock ஆனால் தான் அவளுக்கு வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clock ஃபீல் இருக்கும். அப்படியே 200% பேட்ரி சார்ஜ் ஆன மாதிரி விளையாடிட்டுருப்பா. ஸோ ஒரு வழியாக எப்படியோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவளை
ரெடி பண்ணிவிட்டு தூங்க வந்தாச்சு. சரி இந்த டெய்லி ரூட்டீனில் நம்ம வேலையை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது. இருக்கிற வேலை பாதி வேலை வந்து வீட்டில் செய்யவே முடியுதில்ல. ஏன்னா துருவனுக்கு எப்போவுமே நம்ம அவங்க கூடவே இருக்கணும். அதனால் சரின்ட்டு பார்த்தா நம்ம எதுவுமே கேர் பண்ணிக்க முடியல. நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஸ்கின் எதுவுமே கேர் பண்ணிக்கவே முடியறதில்ல. சரி இப்போயாச்சும் கொஞ்சமாக லைட்டாக எப்போயாச்சும் ஒரு சோம்பேறித்தனமாக லைட்டாக சீரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குவோன்னு சொல்லிவிட்டு நானுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சீரம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வந்தாச்சு. ஸோ இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே போர் அடிச்சிருந்துச்சுன்னா சாரி, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதனோட சீரம். நான் வந்து முதல்ல எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராண்ட்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மமாத் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பில்கிரிம்து வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஸ்கின் வந்து பிரைட்ன் ஆகுது. இது வந்து எந்த ஒரு ஆட்லாம் கிடையாதுங்க, சும்மா நானாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லோரும் தூங்க போனால் ஒரு செகண்ட் நான் இப்படி போயிட்டு இப்படி வரத்துல தான் பெட்லேருந்து கீழே விழுறதுக்கு சார் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. கீழே வந்து எட்டி பார்த்துட்டு ரிவர்ஸ் போகிறார். பரவாயில்ல, அது வரைக்கும் அவ்வளோ தெரியுது. இப்போ தம்பிக்கு வந்து 9 months. ஸோ பால் பூஜை பண்ணலான் இருக்கோம். அடுத்து வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்து நான் வீடியோவாக வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டான். இப்போ தான் அப்படியே முட்டி போட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ முட்டி போட்டு டைரெக்டாக அப்படியே எழுவார் போல். பாருங்கள் என்ன பண்ணுறான் பாருங்கள். நல்ல கலர் வந்துட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. முதல்ல பிறக்கும் போது கருப்பாக இருந்தான். நான் அதனோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பாப்பா கூட ரொம்ப டார்க் ஆகிட்டு இருந்தா. நான் வந்து குளியல் பொடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு. அவளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. குளியல் பொடி வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சது தான். ஸோ ரொம்பவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. தம்பிக்கு வந்து அவனோட டெக்ஸ்சர், இப்போ நம்ம குழந்தை பிறந்து ரத்தம் ஊற நல்லா டெக்ஸ்சர் மாறும் இல்லையா, அவ்வளோ நல்லா டெக்ஸ்சர் மாறிடுச்சு. முடியுமே ஃபுல் கேர்லி ஹேர்ஸ். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும். இந்த டைமுக்கு அவளுக்கு அப்படியே இதை விட டபுளாக இருந்துச்சு முடி. அவளுக்குமே 9 months நாங்கள் மொட்டை போட்டோம். 2 பேருக்கும் எனக்கு பயங்கர வாமிட்டிங் இருக்கும். அதனால தான் இவ்வளோ முடியும் என்னமோ தெரியல. சரி ஓகேங்க, இன்றைக்கோட vlog முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.